சென்னை குரோம்பேட்டையிலிருந்து மீனம்பாக்கம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது காணப்படுது. இந்த குறிப்பிட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம்? அதாவது குரோம்பேட்டையிலிருந்து மீனம்பாக்கம் வரை சுமார் ஜிஎஸ்டி சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூர தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காலையிலிருந்து இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டனர். இதனால் நீண்ட நேரமாக காத்திருந்த வாகனங்கள் ஆமை வேகத்தில் செல்லக்கூடிய காட்சிகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது சென்னை புறநகர் பகுதியில் நேற்று இரவு விட்டு பெய்த கனமழை காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி இருப்பது. இதை அப்புறப்படுத்தாததால் வாகனம் ஜிஎஸ்டி சாலையில் பயணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இந்த போக்குவரத்து நெரிசல் காலை சுமார் 7 மணியிலிருந்து தற்போது வரை நீண்ட வரிசையில் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். போக்குவரத்தை சரி செய்வதற்கான போதிய போக்குவரத்து போலீசார் இல்லாததால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தண்ணீரை இந்த சாலையில் ஓரமாக தண்ணீரை அப்புறப்படுத்தி இந்த போக்குவரத்து போலீசார் கூடுதல் நியமிக்கப்பட்டு போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் கோரிக்கையும் எழுந்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.